வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இது இன்றைக்கி நம்ம ஃபார்மசி ப்ரொஃபஷனில் வந்த அப்டேட். ஸோ இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன், போஸ்டிங் நேச்சர், ஜாப் ரோல், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அடுத்து சேலரி பேக்கேஜ், இன்டர்வியூ டேட்டு, லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்புறம் ஒர்க் லொக்கேஷன், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். இதில் 6 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. இதுதான் இந்த வீடியோட தம்ப்நெயிலே. ஃபார்மசிஸ்ட் 6 வேகன்சிஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே. Applications are invited from suitable officials working in central government and state or union territories government and holding analogs posts on regular basis for recruitment to the post of pharmacist on transfer on deputation or transfer permanent absorption in dispensaries, hospital functioning under the office of the welfare commissioner, central லேபர் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், சென்னை ரீஜியன், தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் சென்னை ரீஜியனில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த கேட்டகரிக்கு கீழே, அதாவது எதுலன்னா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், அதற்கு கீழே ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபார்மசிஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் ஃபார்மசிஸ்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் சர்வீஸ் குரூப் சி, நான் கெசட்டட், நான் மினிஸ்ட்ரியல், நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 6 வேகன்சிஸ். ஸ்கேல் பே அப்படின்னா 1350 to 30, 1440 to 40, 1800. EB 50 to 2200. Pre-revised pay 5200 to 20,200. Grade pay rupees 2,800. Revised pay rupees 29,000 to 92,300. Level 5 7th CPC. ஸோ அந்த ஸ்கேல் பேக்கு ஒரு க்ரைட்டீரியா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது 29,200 92,300 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. However, pay protection is applicable in accordance with the recommendation of Fast Track Committee MACP guidelines. அதாவது பொதுவாக கவர்மெண்ட்டில் இதுக்கு எல்லாத்துக்குமே கைட்லைன்ஸ் இருக்கும். பே ஸ்கேலுக்கு அந்த பேஸில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் எப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆன் டெபுடேஷன் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பெர்மனண்ட் அப்சார்ப்ஷன். டெபுடேஷன்லேயும் இருக்கும், பெர்மனண்ட் அப்சார்ப்ஷன்லேயும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனோட எஜுகேஷ்னல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ரெக்கார்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்வலண்ட் அண்ட் ஷுட் பி எ ரிஜிஸ்டர்டு ஃபார்மசிஸ்ட் அண்டர் தி ஃபார்மசி ஆக்ட் 1948. ஓகேவா? அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஆஸ் பர் ஃபார்மசி ஆக்ட் 1948. அதே மாதிரி அந்த கேண்டிடேட்ஸுக்கு டிஸ்பென்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் தி அப்ளிகன்ட் should not exceed 56 years on the closing date of the receipt of the application. ஸோ அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 56 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. தி வில்லிங் அண்ட் எலிஜிபிள் அஃபிஷியல்ஸ் மே ஃபார்வர்ட் their duly filled in biodata or curriculum vitae through proper channel along with necessary certificates supporting to their qualification, experience, etc. and certificate duly signed and issued by the cadre controlling authority via vigilance or clearance certificate for details of major or minor penalties imposed for the last 10 years in the prescribed pro forma. அதாவது லாஸ்ட் 10 இயர்ஸில் ஏதாவது மேஜர் மைனர் பெனால்ட்டிஸ் அதெல்லாம் இருக்கக்கூடாது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்டெகிரிட்டி சர்டிஃபிகேட், கேடர் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்டார்டிங் தட் இன் தி ஈவெண்ட் ஆஃப் செலெக்ஷன் he or she will be relieved immediately and attested copies of the ACR APARs for the last 5 years from 2019 to 2020 to 2023 to 2024 within 60 days from the date of application of this advertisement in Employment News addressing to the Welfare Commissioner, Central Labour Welfare Organisation, Government of India, Ministry of Labour and Employment, ground floor,
சிட்கோ பிரான்ச் ஆஃபீஸ் பில்டிங் திரு VIKA இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை 60003 தமிழ்நாடு. ஓகே, அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி செலெக்ஷன் க்ரைட்டீரியாவும் கொடுத்துருக்குறாங்க. பேசிக்கலி டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும்னா குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டியூலி சைன்டு இஷ்யூடு பை கேடர் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி, அப்புறம் விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் டீட்டெயில் ஆஃப் மேஜர் ஆர் மைனர் பெனால்ட்டிஸ் அப்படி இருந்தால் அது லாஸ்ட் 10 years இருக்கக்கூடாது. அடுத்து கேடர் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஸ்டார்டிங் தட் இன் ஈவெண்ட் ஆஃப் செலெக்ஷன், அப்படி அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் அதை வந்து இமீடியட்டாக ரிலீவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து attested copies of the ACR, APRs for the last 5 years from 2019 to 2024 within 60 days from the date of publication of this advertisement அது கேட்டிருக்கிறாங்க. அடுத்து இது நம்ம அனுப்பக்கூடிய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து the officials who apply for the post will not be allowed to withdraw their candidature subsequently. Incomplete application and application without request documents shall be rejected summarily without any further correspondence. Application received after the last date will not be considered. Employment news 24 to 30 August 2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நம்ம அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ August 24 to August 30, 2024. ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டியூட்டர், ஃபார்மசிஸ்ட் ஜாப் அந்த மாதிரி சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். டைம் இப்போ 5 o'clock மேலே ஆகுது. 12 o'clock வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு மேலே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது பேமெண்ட் ஆகாது, சரியா இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை ஃபார் த போஸ்டிங் ஆஃப் ட்ரக் இன்ஸ்பெக்டர் இன் த ஃபார்மசி ப்ரொஃபஷன், யூ கேன் அப்ளை ஃப்ரம் அப் டு நைட் 12 o'clock. ஓகே, ஸோ அதே மாதிரி தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நாளைக்கு மீன்ஸ் ஈவினிங் 5 o'clock அந்த அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். அதாவது ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். அதற்குள்ளே அப்ளை பண்ணி முடிக்கணும். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண அப்டேட்டு. ஏதாவது உங்களுக்கு ஃபார்மசி ப்ரொஃபஷனில் இல்லை கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இல்லை கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.